ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தாரா. அந்த பணக்காரரோட வீட்டில் ஒரு ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சா. அதுக்கு அந்த பணக்காரர் நிறையா கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு பார்த்தாரா. எல்லா கம்பெனிக்காரங்களுமே இருந்துட்டு இந்த ஏசி புது ஏசி தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் இன்னொரு கம்பெனிக்காரரை கூப்பிட்டாரா. அவர் பார்த்துட்டு ஏசி இன்னும் கொஞ்ச நாள் ஓடும், ரொம்ப நாளே ஓடும், இதுக்குள்ளே டஸ்ட் இருக்குது, டஸ்ட் அடைச்சிருக்கு, அதை மட்டும் க்ளீன் பண்ணால் இந்த ஏசி இன்னும் ரொம்ப நாளில் ஓடும், நான் வேணால் சர்வீஸ் டெக்னீஷியன் அனுப்பிச்சி விட்டால் அவர் க்ளீன் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அந்த இன்னொரு கம்பெனிக்காரர் இந்த ரிச் மேன் கிட்ட கேட்டாரா. அப்புறம் அந்த ரிச் மேனும் இவருக்கு எப்படி இவர் இவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிறாரு, இவருக்கு ஏசி விற்றாதான் இன்சென்டிவ், ஆனால் இவர் ஏசியை விற்காமல் இந்த ஏசியே சரி பண்ணி கொடுக்குறாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச் மேனுக்கு இந்த கம்பெனிக்காரரை ரொம்ப பிடிச்சிருச்சா. அப்புறம் அந்த ரிச் மேனும் சரி நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டாரா அந்த ரிச் மேன் இந்த கம்பெனிக்காரர்கிட்ட. அப்புறம் கம்பெனிக்காரரும் சர்வீஸ் டெக்னீஷியன் அனுப்பிச்சி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் ஒரு நாள் இந்த ரிச் மேன் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாரா. அந்த ஆஃபீஸ்க்கு 8 ஏசி வேணுமா. அது ஒரு பெரிய பில்டிங்காக. அந்த பில்டிங்க்கு ஆஃபீஸ்க்கு 8 ஏசி வேணுமா. அதனால் இந்த ரிச் மேன் மிச்சம் எந்த கம்பெனியும் கூப்பிடாம டைரெக்டாக இந்த நேர்மையாக நடந்துக்கிட்ட கம்பெனிக்காரரவே கூப்பிட்டு 8 ஏசி மாட்டி தர சொன்னாரா. அதனால் இந்த கம்பெனிக்காரருக்கும் நல்ல இன்சென்டிவ் கிடச்சிதான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கிட்டேயுமே நேர்மையாக நடந்துக்கணும். தேங்க்யூ.